ரிசர்வ் வங்கி கடன் வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ளதால் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் 3 நாள் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் நடைபெற்ற நிலையில் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.25% குறைத்து ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். எனவே குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6.25%இலிருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வீடு, வாகனம் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை வங்கிகள் குறைக்க வாய்ப்பு இருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் பணவீக்க விகிதம் 4% குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி ஆளுநர் பணப்புழக்கத்தை அதிகரிக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் நிலவும் போர் பதற்றங்களை தொடர்ந்து அமெரிக்காவின் பதில் வரியும் சேர்ந்து கொண்டதால் ஏற்றுமதி குறைய வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.5% குறைய வாய்ப்பிருப்பதாகவும் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியிருக்கிறார். இந்திய பொருளாதாரம் 6.7% வளர்ச்சி காணும் என ஏற்கனவே ரிசர்வ் வங்கி கணித்திருந்தது கவனம் பெறுகிறது.